ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதோட வெப்சைட் லிங்க்கை நான் ஃபஸ்ட் லிங்காகவே தந்துடுறேன். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும். நம்ம ரெஜிஸ்டர் நம்பர் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க ஓகே, இது விட்டுருங்க. தெரியாதவங்க எப்படி பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன். நிரந்தர பதிவு விவரங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும். அந்த 2 ஆப்ஷனில் ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஆப்ஷனாக இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் ஐடி, உங்களோட பாஸ்வேர்ட் அண்ட் தென் கேப்சா இது 2த்தையும் நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜில் உங்களோட டேஷ்போர்டு வரும். அதில் ரைட் சைடில் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி என்னென்ன எக்ஸாமுக்குலாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அதோட நேம் எல்லாமே டீட்டெயிலாக வந்திருக்கும். இன்க்ளூட் ரெஜிஸ்டர் நம்பரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் குரூப் 4 2025 அப்ளிகேஷன் ஐடி, அது பக்கம் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இங்கே காப்பி பண்ண முடியும், பட் ஆனால் பேஸ்ட் பண்ண முடியாது. அதனால் நோட் பண்ணி வச்சுட்டு அங்கே நீங்கள் பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ 2வது வெப்சைட்டான ரிசல்ட் வெப்சைட்டுக்கு போவோம். இதோட லிங்கை 2வது லிங்காக நான் கொடுத்துட்றேன். இதில் ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் தென் கேப்சா இது 3த்தையும் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்துடும். பார்ட் ஏல நீங்கள் 90 மார்க் எடுத்தால் மட்டும்தான் பார்ட் பி எவாலுவேஷன் பண்ணுவாங்க. அதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு NQPAன்னு வந்திருக்கும். சரிங்களா? இப்படி வந்தாவே உங்களுக்கு, அதாவது நீங்கள் பார்ட் ஏல சரியாக ஆன்சர் பண்ணல, பிலோ 90 தான் எடுத்திருக்கீங்க. அதனால் பார்ட் பி எவாலுவேட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ தான், ஈஸியாக இருக்கும். நீங்களும் உங்களோட ரிசல்ட்டை செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பல தகவலோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது சக்தி. பபாய் அண்ட் see you all.